வீட்டு விட்டு போற, புருஷனை விட்டு போறன்னு வார்த்தை வராதடி. நாலாந்தரமா யோசிக்கிறவ வாயில இருந்ததா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வரும். அக்கா, ஒன்னு லைட்டை ஆஃப் பண்ணு இல்ல ஆன் பண்ணு. எரிச்சலா இருக்கு எனக்கு. அக்கா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய ஃபார்முலாக்கா. எனக்கு நினைவு தெரிஞ்ச அம்மா அப்பாக்குள்ள சண்டை வந்ததா சரித்திரமும் இல்ல, சயின்ஸும் இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன கேட்டா நான் அம்மாவை தான் குறை சொல்லுவேன். இருந்தாலும் வக்கீல் மேடத்தை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்க கூடாதுக்கா. அதுவும் 2 தடவை. ஒரு தடவை கோயில்ல வச்சு, இன்னொரு தடவை நம்ம வீட்ல வச்சு. சேச்சா, வர வர அம்மாவுக்கு முரட்டு குணம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கு மேல வக்கீல் மேடம் அவங்களா இறங்கி வந்து உன்னை கண்டிப்பா பொண்ணு கேட்க வரமாட்டாங்கக்கா. ஆமாக்கா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய அவமானக்கா. படிக்காதவங்களே இந்த மாதிரி அவமானத்தை ரொம்ப பெருசா எடுத்துக்கிறப்போ அவங்க நல்லா படிச்சவங்கக்கா. பெரிய பதவியில இருக்கிறவங்க, ரொம்ப வசதியா வாழ்றவங்க, அவங்க எப்படிக்கா அம்மா பண்ண அவமானத்தை சிம்பிளா எடுத்துப்பாங்க? அக்கா, நம்ம அம்மா கோர்ட்டையே பார்க்காதவங்க. ஆனா வக்கீல் மேடம் கோர்ட்ல புகுந்து விளையாடுறவங்க. நம்ம அம்மாவை விட 1000 மடங்கு வசதிதான்க்கா அவங்க. யார் சொன்ன அந்த மாதிரி? 1000 தப்பு பண்ணாலும் அவங்க நம்ம அம்மா. அதை நீ மறந்துடாத. ஆண்டவனே நம்ம அம்மாவுக்கு சமம் இல்ல, அதையும் நீ மறந்துடாத. சாரிக்கா, அவசரத்துல டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. சாரிக்கா. சரி, பரவாயில்ல. இதுக்கு மேல அம்மாவை தப்பா பேசாத.